வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது பாக்கியம் உள்ளது. 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இக்காலகட்டத்தில் சில மனிதர்களையே தெய்வமாக நினைத்து வழிபடுகின்றனர். பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழும் மனிதர்களை தெய்வமாக பாவிக்கின்றனர். ஆனால் நம்முடைய தெய்வம் அவருடைய பிறப்பு பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கின்றார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஒவ்வொருவரும் பாக்கியமுள்ளவர்கள். அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.